2 வருடம் நீ வெளிநாட்டிலே போய் சவுதியாவிலே போய் வேலை செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்னடா உனக்கு மாத்தம் வந்தது? அங்க யாரு ஷாஃபி இமாம் இருந்தது? அவனுக்கு யாரை பார்த்தது? அத்தர்காரன் கிட்ட நீ நின்றால் நல்ல வாசம் தான் வரும், அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. எப்படி நிறுத்தாலும் நீ அவனோட போய் பையத்தை செஞ்சாலும் கிடைக்கும், நீ பையத்தை ஒன்றும் செய்யல பார்த்து நின்றாலும் கிடைக்கும், ஒன்றும் இல்லை அவருக்கு பக்கத்திலே போய் சும்மா உலாத்தினாலும் கிடைக்கும். இந்த 3 வகையிலே உனக்கு நல்ல வாசம்தான் கிடைக்கும். எனவே எங்கட வளாத்துக்குள்ள வந்தால் நல்ல வாசம் அடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பயணம் போகக்குள்ள ஜியாரம் போக வேண்டும் என்று நாயகம் காட்டினார். அஸ்ராபி அபிதிகி என்று செல்ல அந்த நேரத்திலே இஸ்ரா போனது பெரிய பயணம். போகல எத்தனை இடத்துல போனார். பத்லஹேமிலே நாயகம் இறங்கினார். அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு இடங்கள்ல இறங்கி 2 ரக்காத் தொழுகி கடைசியிலே பைத்துல் முகத்திலே அங்கேயும் சேர்ந்து ஜியாரம் பண்ணி போய்க்கிறார். போக வேண்டும் என்றது கிதாபில் இருக்கு. எனவே கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். சேகநாயகம் மகத்தார் வாப்பா அவர்களே, உலமாக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் காமிலான முஃமினீன்கள் கூட்டத்திலே நாம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து விடுவாயாக. ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் பயானிலே முதல்ல நாம் துவா கேட்க வேண்டும் என்றால், வழிகற்ற கூட்டங்கள், தவறான மக்கள் நமக்கு சுற்றும் அந்த மக்கள் தான் இருக்கிறது. அவரிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட முஃமினீங்களே, குர்ஆன் சொல்றார், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் தக்வா செய்ய வேண்டும். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் சாதிகீன்களான ஆக்கள் கூட சேர வேண்டும். இதிலே சுவாதிக்கான கூட்டம் யாரு என்று கணித்துக்குரிய மௌலவி சிராஜுதீன் நஜாஹி தபுல்லாஹ் ஹயாத்துஹு மஅஸ்ஸிஹத்தி வல் ஆஃபியா, அல்லாஹ் அவர்களுக்கு நீளமான ஆயுத கொடுத்து விடுவாயாக. அழகான முறையிலே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய விஷயங்கள், யாரு இந்த சாதிக்கான ஆக்கள் கூட்டம் ஏது என்றெல்லாம் அழகான முறையிலே சொல்லித்தந்தார். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு இப்படிப்பட்ட உலமாக்கள் தான் நமக்கு தேவை. இதில் ஸ்வாலிஹீங்கள் கூட்டத்திலே நாம் சேர வேண்டும், அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் அப்படிப்பட்ட கூட்டாளிகளால் தான் நமக்கு தேவை. ஒரு மனிதன் யாரை கூட்டாளியாக்க வேண்டும், யாரோட சேர வேண்டும், இது கண்டிப்பா நாம் படிக்க வேண்டும். பிள்ளைகள் நேற்று முந்தின நாள் நமக்கு அதை சார் தாய்மார் தான் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். பிள்ளைகள் என்ன யாரோட கூட்டம் கூடுறார், யார்கிட்ட போகிறார், பிள்ளைகள் வீட்டுக்கு ஏன் பிந்தி வாருது, இதெல்லாம் கண்டிப்பா நாம் பார்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு அது அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாயகம் சொன்னார், இந்த வழிகட்ட கூட்டங்களில் இருக்கிற கூட்டாளிமார்கள், உலகத்திலே நமக்கு ஃபாஜரான ஒரு தம்மாடியான கூட்டாளி இருந்தால், ஃபாசிகான கூட்டாளி இருந்தால், முபுத்ததியான கூட்டாளி இருந்தால், யாரு முபுத்ததி என்று கேட்டால் சொல்லுவார்கள், நாயகத்தை பற்றி குறையா கதைக்கிறவர்கள், சஹாபத்தை பற்றி குறையா கதைக்கிறவர்கள், இவரெல்லாம் வழிகட்ட கூட்டங்கள். இப்படிப்பட்ட கூட்டாளிமார்கள் நமக்கு வாழ்க்கையில் இருந்தால், நாளை கியாமத்திலே இவர்கள் சண்டை போடுவார். நீதான் என்ன வழிகடத்தியது, உன்னோட சேர்ந்துதான் நான் வட்டி வாங்கியது, உன்னோட சேர்ந்துதான் நான் தவறான வழியிலே போனது, நான் போதையிலே போக காரணம் நீதான் என்று இந்த கூட்டங்கள் அனைவரும் சண்டை கூடுவார். எனவே நல்ல கூட்டாளிமார்கள், சாலிகான மக்கள் அங்கேயும் சேர்ந்து நிற்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், ஏன் இந்த சாலிகான கூட்டம் எதுக்கு தேவை, அவருக்கு என்ன
பவர் கிடைக்கிறது. சஹாபாக்கள் நாயகத்தோட அப்படி சேர்ந்திருந்தவர்கள், நாயகத்தை பாசம் வச்சவர்கள். தொல்கத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றுகள் செல்றார். நாம் யாரோடு சேர வேண்டும், யார் கூட இருக்க வேண்டும், யாரோடு நாம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அழகான முறையிலே சொல்லிக் கொடுக்காம விட்டால் பிற்காலத்திலே தவறான வழியிலே போகும் என்றதுக்கு யாதொரு சந்தேகமும் இல்லை. அதுதான் முந்தின நாள் நாம் கதைச்சார். நாயகத்தோடு வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து விட்டது தாய். ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் அப்படிதான் நல்லவர் கூட்டத்திலே சேர வேண்டும். இந்த சகாபாக்களோடு சேர்ந்தவர்களுக்கு என்ன பலம் கிடைத்தது என்று பார்த்தாலும், இஸ்லாத்திலே நாயகத்தை விரும்பி நாயகத்துக்காக அவருடைய உயிரையும் சொத்தையும் அர்ப்பணம் செஞ்சவர்களுக்கு என்ன கிடைத்தது என்றாலும், பயானிலே சொன்னார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏது கேட்டாலும் சஹாபாக்கள் கொடுப்பார். தரீக்காவுக்கு ஆக்கள் வரமாட்டார். ஏன் காரணம் என்றால் தரீக்காவிலே வசூலாக்கர் என்று செல்வார். இல்லை, தரீக்காவிலே குடைக்கிறது அனைத்தும் நாள கியாமத்திலே அவனுக்கு கிடைக்கும் என்றதிலே சந்தேகமே இல்லை. நாம் செலவழிச்ச ஒவ்வொரு காசும் நாள மறுமையிலே நமக்கு கிடைக்கும். அப்படி என்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் சொன்னார், அபூபக்கருடைய சொத்து போல் நான் யாருடைய சம்பத்து செலவழிக்கவில்லை. என்ற சொத்து போல் நான் அபூபக்கருடைய சொத்து தான் செலவழித்தது, அபூபக்கர் சொத்து தான் நான் கொடுத்தது. ஏனென்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முழுமையாக நாயகத்துக்கு அர்ப்பணம் செஞ்சார். நாயகத்தோடு சொன்னார், நாயகமே என்று உயிர் உடல் அனைத்தும் உங்களுக்கு அர்ப்பணம். எது நாயகம் கேட்டாலும் கொடுக்கிறவர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வழியிலே கொடுத்தால் அது நாளைக்கு கிடைக்க மாட்டார் என்ற பயத்திலே இருக்கிறவர்கள் யார் கூட்டத்திலே போகும் என்றும், இப்படி கொடுத்தவர்கள் யாரிட கூட்டத்திலே போக வேண்டும் என்றும் சஹாபாக்கள் ஹிஸ்டரியிலே நமக்கு பார்த்தால், அந்த வரலாற்றுகள் பார்த்தால் உண்மையிலே வெட்டையிலே எழுதி வச்சிருக்கிறார். பாருங்கள், மகானாய அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் சுபுகுக்கு நாயகத்துக்கூட பள்ளியிலே தொழுகிறதுக்கு வருவார். அப்படி சுபுகு தொழுகிற அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் நாயகம் சுபுகு தொழுகி முடிஞ்சு சலாம் வீட்டி பார்த்தால் அபூ துஜானாவை காணவில்லை. சுபுகு தொழுகையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற தொழுகை விட கொஞ்சம் பிந்தித்தான் இமாமு திரும்பார். ஏனென்றால் அங்கு கொஞ்சம் திக்ருகள் கூட செல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை முடிச்சு பார்த்ததும் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை காணல. ஒரு நாள் காணல, அடுத்த நாள் நாயகம் அதே போல் தொழுகிறதுக்கு வந்தால் பார்த்தால் அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காணவில்லை. மூணாவது நாள் பார்த்ததும் நாயகம் கேட்டார், ஐன அபூ துஜானா? அபூ துஜானா எங்க? அபூ துஜானாக்கு என்ன நடந்தது? பாருங்கள், இந்த நேரத்திலே சஹாபாக்கள் அபூ துஜானாவிடம் கேட்டுவிட்டார், ஓ நாயகமே, நீங்க ஏன்? அவர் வந்து இதே பார்த்து போட்டு சில கூட்டம் வந்து சொல்லுவார், பாருங்கள் அபூ துஜானாக்கு தெரியும் கூட்டு பிரார்த்தனை தேவையில்லை, அதான் ஒழும்பி போய்க்கிது, அதுக்கு போகல. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நான் சுபுகு தொழுகி நாயகமே என்ற வீட்டுக்கு போக நேரம் எந்த பிள்ளைகளும் சுபுகு கொழும்புவார். எப்படி? அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு தொழுக வார நேரத்திலே அந்த பிள்ளைகளும் அது பார்த்து அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் சுபுகு கொழும்புவார். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் தொழுகி என்ற வீட்டுக்கு போக நேரம் எந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு யூதன் ஊர் இருக்கிறார், அதிலே ஒரு இஞ்ச மரம், அதிலே இந்த பழங்கள் எந்த வீட்டுக்கு தான் உளுந்து அந்த பழமாயினால் என்ற வீட்டுக்கு வாசல்ல வந்து உழுவார். இந்த நேரம் சுபுகுக்கு நேரம் நான் தொழுகி போட்டு வீட்டுக்கு போனா இந்த பிள்ளைகள் ஒரு நேரம் அந்த ஈஞ்சம்பழம் எடுத்து சாப்பிட்டு விட்டது.
நான் நினைச்சார் அது ஹராமு தானே, இன்னொருவருடைய சொத்து அவன் தெரியாமல் சாப்பிடக்கூடாது. நாயகம் சொன்னால் மா நபத்தமினில் ஹராமி பொன்னாரு அவுலாபிஹி சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் ஹராத்திலே வளர்ந்தது அது முழுமையும் நரகத்துக்கு போகும். எனக்கு பயம் என்ற சின்ன பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் அது சாப்பிட்டு விட்டார். எனவே நான் அந்த பிள்ளைகள் ஒழும்புறதுக்கு முன்னால் அது அவருடைய வீட்டுக்கு தானே போடுவார். இப்படி அதுக்கு தான் நாயகமே நான் துவாக்கு இருக்காமல் என்ற வீட்டுக்கு போகிறது. இந்த நேரத்திலே யோசிக்க வேண்டும். இந்த தரீகா என்றது அதுதான். கொடுக்கிறதுக்கு சொன்னால் முழுமும் கொடுப்பார், கொடுக்க வேண்டும், கொடுத்தால் கிடைக்கும் என்றது சஹாபாக்களோட ஹிஸ்டரி. பாருங்கள், கொடுக்காதவன் யாருக்கு பக்கம் போகும், கொடுத்தவர்கள் யாருக்கு பக்கம் போகும். அந்த நேரம் யூதன் நாயகம் சொன்னார், சஹாபா அந்த யூதனோட நாம அந்த மரத்தை வாங்கி அபூதுஜானுக்கு கொடுப்போமே. அபூதுஜானுக்கு சொந்தமாக்கி கொடுத்தால் அது அபூதுஜானோட மரமாக மாறும். அது அந்த பிள்ளைகள் சாப்பிட்டால் விஷயம் இல்லை, அது ஹலாலாக மாறும். எனவே அந்த மரத்தை, அந்த ஈஞ்ச மரம், அது நாம அபூதுஜானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அதுக்கு டீல் நடக்க வேண்டும். போகிறார் யூதன் வீட்டுக்கு. போய் போட்டவனோடு கதைக்கிறார். நாயகம் சொன்னார், இந்த மரத்துக்கு பகரமாக துனியாவிலே உனக்கு 10 மரம் தான் தருவேன், உனக்கு சம்மதமாண்டு கேட்டார். அந்த யூதன் இந்த காலத்திலே இருக்கிற யூதருடைய கூட்டங்கள் இருக்கிறானே, அவருடைய பின் தலைமுறைக்கார் இன்றைக்கும் உலகத்திலே இருக்கிறார். அந்த ஆக்கள் அதுக்கு விட மாட்டார். அந்த யூதன் சொல்றார், நீங்க இது அடுத்த மறுமையிலே கிடைக்கிற விஷயம்தான், எனக்கு ரொக்கம் நடக்க வேண்டும். நான் 10 மரம், அந்த ஒரு மரத்துக்காக நீங்க 10 மரம் தரும் என்றால் இந்த மரம் எனக்கு இந்த துனியாவிலே தேவை, ஆஹ்ராவிலே அதெல்லாம் தேவையில்ல. அவனுக்கு நாயகம் ஒரு சான்ஸ் கொடுத்தார். ஏனென்றால் அவன் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஒரு சான்ஸ் ஆயிருந்தது. மறுமையிலே கிடைக்கும் என்ற வசனத்துக்கு நாள் அவனுக்கு சொர்க்கலோகத்திலே இது கிடைக்கும். அதுக்கு நாயகம் கேட்டதுக்கு அவன் விளங்கல்ல. அந்த சொத்து பைத்தியம் பிடிச்சா ஒன்றும் விளங்க மாட்டார். பாப்பா கிட்ட போகக்கூடாது, அவர் ஏமாத்துவார், கந்தூரி என்று கொடுப்பார். டேய், ஒரு அரிசி மணி கொடுத்தாலும் நாளை கியாமத்திலே உங்களுக்கு கிடைக்கும், சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு காசுக்கும் நாளைக்கு அல்லாஹ்விடம் கொடுத்தது நம்முடையது. சாப்பிட்ட அரிசி நம்முடைய அரிசி, வீட்டிலே வச்சது நம்முடையது கிடையாது. போட்ட ட்ரெஸ் நம்முடைய ட்ரெஸ், பெட்டியிலே வச்சது யாருடைய கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கும் காபிலுல் அர்வாஹு மலக்கு அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ரூஹ் எடுத்தால், இன்றைக்கு பெட்டியிலே 1 லட்சம் காசு வச்சு போட்டு நாளைக்கு நாம் மூத்தாகி விட்டாது யாருக்கு போகும்? உண்ட கபத்திலே கொண்டு போய் தராது, அது பிள்ளைகளுக்குதாக போகும். உண்ட வீட்டிலே வச்ச அரிசி சாப்பிட்டது நமக்கு இல்லை என்றால் நாளை யாருக்கு போகும்? அதுதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கொடுத்தவனுக்கு கிடைக்கும் இஸ்லாம் சொல்றார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார், உஸ்மான் தங்கள் இருக்கிறார், ஓரோ சஹாபாக்களும் இருக்கே. நாயகம் கேட்கிறார் யூதனோட, இந்த மரத்தை உனக்கு தந்தால் 10 மரம் நான் தருவேன். யூதன் ஒத்துக்கொள்ளல. அவன் சொன்னார், துனியாவில் எனக்கு தேவையில்லை, இங்கத்தான் தேவை, மறுமையிலே எனக்கு தேவையில்ல. அந்த நேரம் நாயகன் பார்க்கிறார், யாரு கொடுப்பார்? அவருக்கு 10 மரம் கொடுக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொல்றார், நாயகமே யா ரசூலல்லாஹ், 10 மரம் நான் கொடுப்பேன். அபூபக்கர் நாயகத்துக்கு தெரியும் நாளைக்கு யாரு கொடுக்கும் என்று. உஸ்மான் தங்கள் கொடுத்தால் நாயகத்துக்கு, அந்த அபூபக்கர் நாயகத்துக்கு அந்த சான்ஸ் இல்லாம போகும். அதுக்கு அவர் ஒழும்பி நின்று சொன்னார், நான் கொடுப்பேன். பக்கத்தாரு வாப்பா கேட்கிறார், நாளைக்கு மாட்டுக்கு காசு கொடுக்கணும். யாரு? ஒருவரும் இல்லை. காசு என்று கேட்டாலே பாயிறார். இல்ல, கொடுக்க வேண்டும். அர்ப்பணம் செஞ்ச மனோபாவம் இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் கொடுக்கக்கூடிய மனம் இருந்தாலும் கிடைக்கும், கொடுக்க வேண்டும். நாம் தான் இந்த கந்தூரி செய்யறது, வேற யாரும் இல்லை. நம்முடைய பிள்ளைகளால் இவ்வளவு காலம் செஞ்சு வந்தது. அல்லாஹ்வோட பலம் கிடைக்கும் மறுமையிலே. அதுக்கு மௌத்தாகணும். மௌத்துக்கு பயம் இல்லை, மௌத்தாயினால் கிடைக்கும். அடுத்த நாள்ல சந்தேகம் இல்லை, துனியாவிலேயும் கிடைக்கும். அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்கிறதுக்கு ரெடி. 10 மரம். பாருங்கள், அந்த யூதன் அந்த இரவியிலே மனைவி கிட்ட போய் செல்றார். இன்றைக்கு நல்ல ஒரு பிசினஸ் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியான லாப பிசினஸ் என்றா, ஒருவனை ஏமாத்தினால் சந்தோஷம் கூடும். அது அப்படிதான்.
இன்னைக்கு ஒரு ஆளை ஏமாத்தி காசு கொஞ்சம் புழுங்கினா சந்தோஷம் ஒன்று ஜாஸ்தியாகும். அவனை ஏமாத்திட்டே ஒரு சந்தோஷம் வரும், காசு கிடைச்ச சந்தோஷம் அதுவும் வரும். இவன் சொல்றார், பாருங்கள் அந்த முஹம்மது அந்த கூட்டமே ஒரு கூட்டம், அவனோட கொஞ்சம் ஆக்களும் சுத்தி இருக்கிறார், மக்கத்தார் ஒரு கூட்டம், கொஞ்சம் ஆக்களும் இருக்கிறார். என்ன செய்சு வாப்பா இது? அவரை சென்று போய் வாப்பான்னு கூப்பிடுறார். என்ன வாப்பா? ஏய், அந்த காலத்திலையும் இப்படியா இருந்தேன், நாயகத்துடைய காலத்திலேயும் அந்த யூதன் சொன்னார், ஒரு முஹம்மது அவன் கூட கொஞ்சம் மடையன்மார் 10 மரத்துக்கு நான் இங்க தேவையில்லைன்னு சொன்னுக்கும் அபூபக்கர் என்ற பெருமடையன் ஒழும்பி நின்று செல்றார், நான் கொடுக்கிறதுக்கு ரெடி நாயகமே என்று. இவனை விட முட்டாள் உலகத்தில் யார் இருக்குன்னு சொல்றார். பாருங்கள், யாரு முட்டாள்? அன்றிரவியிலே மனைவியோட பட்டிலே படுத்து போட்டவன் செல்றார், 10 மனைவி 11. ஏனென்றால் அந்த மரம் நம்முடைய வளாத்துக்குள்ள இருக்கிறார் தானே, 10 அவன் தருவார் எக்ஸ்ட்ரா. இந்த மரம் நம்முடைய வளாத்துக்குள்ள நிற்கிறார், அதையும் சேர்த்து 11 என்று சொல்லி போட்டு நல்லா சந்தோஷப்பட்டு மனைவியும் கணவனும் தூங்குறார். அடுத்த நாள் ஒழும்பி பல்லு தீண்டி வரக்கொள்ள மரம் காணல, வீட்டுக்கு முன்னில பார்த்தா மரம் இல்லை. தகத்தம் யா ஹபீபி லா தகஃப் அபிஷிர் துனாஜி ரப்பக்கல் கய்யூமா சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா على حبيبك خير الخلق كلهم. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் என்ன அங்க பார்க்க வேண்டும். அந்த வசனம் உண்டு இருக்கிறானே, பிலா கதமி என்ற ஒரு வசனம், ஜாஅத்தில் தஅவத்திஹில் அஸ்ஜாரு சாஜிதத்தன் தம்சி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் على حبيبك خير الخلق كلهم. பாத்தியா, நல்ல உலமாக்கள் இருந்தால் அது கிடைக்கும். நாயகம் கூப்பிட்டால் காலில்லாமல் மரங்கள் நடந்து வருவாய். அந்த மரத்துக்கு தெரியும் இது யாரு வாங்கினது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி அபூபக்கர் வாங்கின மரம். நாளைக்கு யூதண்ட வீட்டுல அந்த மரம் இல்லை, நடந்து வந்த அபூதுஜானா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு முன்னிலே மரம் நிற்கிறார். இதுதான் சொன்னது, கொடுத்தால் கிடைக்கும். அது ஆஹ்ராவிலேயும் கிடைக்கும், துனியாவிலேயும் கிடைக்கும். நாங்கள் மடையன்மார் இல்ல, இங்க கொடுத்தால் 10 இரட்டியா கிடைக்கும். கொடுத்தது ஒரு மரம், கிடைத்தது 10 மரம் என்றால் பாருங்கள், இதுதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஆ, கொடுத்தால் கிடைக்கும். எனவே நீங்க மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறார், சாதாரணமாக மக்களை மடையனாக்கிறார். பாருங்கள், எத்தனை எத்தனை இடங்கள்ல இப்படிப்பட்ட ஆக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பாருங்கள். அவருடைய ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு மலக்குகள் வருவார். சயீத் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் சொல்றார், மலக்குகள் வந்திருக்கிறார். எத்தனை எத்தனை சஹாபாக்கள் ஹிஸ்டரியில் இருக்கிறார், வருவார். எனவே சில ஆக்கள் சொல்லுவார், ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா இந்த முழுமையாக்கள் அது ஃபுல்லா கதைச்சுக்கிறார். ஒவ்வொன்றிலையும் அப்ப கொடுத்தா கிடைக்கும் என்றதுக்கு நாயகத்துடைய வரலாற்றும் இருக்கிறார். கிடைக்கும் என்றதில் சந்தேகம் இல்லை. இனி நாளைக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு யாரும் வர தேவையில்லை. எடுத்து பாருங்கள், கிதாபில் இருக்கிறார், கொடுத்தால் கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. எனவே அடுத்த வசனம் சொல்ல போகிறார். இவர் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்றிருக்கட்டுமே, ஜியாரங்கள் போகிறது இஸ்லாத்திலே இல்லைன்னு சொல்லுவார். அதுலேயும் இஸ்லாத்திலே இருக்கிறார். ஜியாரம் என்றதிலே ஒரு சந்தேகமும் இல்லை, செய்யலாம். எனவே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பாருங்கள். இவர் ஏமாத்துறதுக்கு அடுத்த வசனம் சொல்லுவார், அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. என்ன அழகான முதல் சொல்லுங்க தெரியுமா? கேரளாவில் ஒருவன் கஷ்டப்பட்டு எத்தனையோ மக்கள் வெளிநாட்டில் வேலை செய்யற மக்கள், அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பறக்கத் செஞ்சு விடுவாயாக. நம்ம ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களும் இருக்கிறார். வெளிநாட்டில் ஊரையும் குடும்பத்தையும் விட்டு அந்த மறுபூமியிலே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிற மக்கள். ஒருவன் வெளிநாட்டுக்கு பயணம் போகிறதுக்கு, அந்த காலத்தில் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, பயானுக்கு போறார், அவன் வேலைக்கு போறார். அழகான முறையிலே பள்ளியில ஜியாரம் எல்லாம் செஞ்சு
துவா எல்லாம் கேட்டு போகிறார் வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போனால் எப்படி இல்ஹாம் கிடைக்கும்னு தெரியாது. அப்படி பிரச்சனை பண்ணுது. வெளிநாட்டில் போனால் நீங்க சிராஜுதீன் மௌலவி 10 வருஷம் பத்ததுக்கு விட 2 வருஷத்துல வெளிநாட்டில் போனால் இல்ஹாம் கிடைக்கும். அப்படி எத்தனையோ மக்கள் இருக்கு. இவருக்கும் அந்த இல்ஹாம் ஒன்று கிடைச்சிருக்கிறார். இவர் வெளிநாட்டில் போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து அந்த பள்ளியிலே ஜியாரம் செய்யறதுக்கு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறார். அந்த நேரம் இவன் மட்டும் ஜியாரத்துக்கு வரல. பயணம் போகக்குள்ள நல்லா ஜியாரம் பண்ணி போனவன் 2 வருஷத்திலே திரும்பி வந்தால் வரல. கேட்டால் ஏன் நீ பள்ளிக்கு இந்த ஜியாரத்துக்கு வரல சொன்னார். ஜியாரம் எல்லாம் சரி வராது, அப்படி ஒன்று இல்லை, போகக்கூடாது. டேய், பயணம் போகக்குள்ள ஜியாரம் போக வேண்டும் என்று நாயகம் காட்டினார். அஸ்ராபி அபிதிகி என்று செல்ல அந்த நேரத்திலே இஸ்ரா போனது பெரிய பயணம். போகல எத்தனை இடத்துல போனார். பத்லஹேமிலே நாயகம் இறங்கினார். அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு இடங்கள்ல இறங்கி 2 ரக்காத்து தொழுகி கடைசியிலே பைத்துல் முகத்திலே அங்கேயும் சேர்ந்து ஜியாரம் பண்ணி போய்க்கிறார். போக வேண்டும் என்றது கித்தாபில் இருக்கு. எனவே அதெல்லாம் படித்தவன் முதல் வந்து ஜியாரம் எல்லாம் பண்ணி பள்ளியில வந்து அவுலியாக்கள் கிட்ட துவா எல்லாம் கேட்டு வெளிநாட்டுல போய் 2 வருஷத்துல திரும்பி வந்தா வரல. அவனுக்கு ஜியாரம் அப்ப சொன்னாரு, கூட்டாளிமார் கொஞ்சம் கிடைச்சது. யாரு? ஷாஃபி இமாம கிடைச்சார். அவனுக்கு ஹம்பலி இமாம தான் அவனோட ரூமில கூட்டாளி ஆயிருந்தது. பாருங்கள், 2 வருஷத்துல 10 வருஷம் படித்த மௌலவியாக்கள் இத்தனை வருஷம் பயான் பண்ணியும் கிடைக்காத இல்மு 2 வருஷத்திலே சௌதியாவிலே போன நேரம் கிடைச்சிட்டார். வந்து செல்றார். அந்த தாய் நல்ல இதான் தாய்மார்கள் இந்த இடத்துல கவனத்தில் இருக்க வேண்டும். தாய்மார்கள் பயானுக்கு வர வேண்டும். உலவாக்களோட பயானுகள் கேட்க வேண்டும். இது கேட்டு நீங்க படிச்சு வைக்க வேண்டும். ஒன்றுக்கு மறந்து உங்களை கையில் இருக்க வேண்டும். இருந்தால் ஒரு மகனும் வலித வராது. அதுதான் சபா நிஜாகி உஸ்தாத் அவர்கள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா மதரசா நடத்துகிறார். பெண்களுக்கு அந்த விஷயங்கள் விளங்கு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்க செஞ்சு விடுவாயாக. பாருங்கள், ஏனென்றால் அந்த தாய்மார்களுக்கு அந்த இல்முகள் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் உஸ்தாதாக இருக்க வேண்டும். அவ்வளவு மதரசத்தின் நம்ம பிள்ளைகள ஆதே மதரசாவும் தாய் தான். இவன் தாய் இப்படி எடுத்து ஓதிக்கொண்டிருக்க கொள்ள மகன் ஏது மாதிரி பயான் பண்றவன் பயான் டைம் கூடி நான் பின்னுக்கு ஆகிற மாதிரி அந்த தாய் செல்றாள். என்ன காரணம்? தாயோடுவன் செல்றாள், நீங்க ஃபாத்தியா ஓதுறா யாருக்கு? அந்த ஃபாத்திகாலம் ஓதினா கிடைக்க மாட்டார். டே மகனே, இத்தனை வருஷம் 22 வருஷம் நீ என்னோட வானது, நீ எல்லாம் செஞ்சது 2 வருடம் நீ வெளிநாட்டில போய் சவுதியாவில போய் வேலை செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்னடா உனக்கு மாத்தம் வந்தது? அங்க யாரு ஷாஃபி இமாம் இருந்தது? அவனுக்கு யாரை பார்த்தது? பாப்பா உம்மாட செல்ல தாய் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் போய் அல்லைசலில் இன்சானி இல்லா மா சஆ என்ற குர்ஆன் இருக்கிறாரே, வாப்போம். அதுக்கு என்ன விளக்கம் உலமாக்கள் இருக்கிறார். அல்லைசலில் இன்சானி இல்லா மா சஆ, மனிதன் செஞ்சது மட்டுமே அவனுக்கு கிடைக்கும் என்றதுக்கு அர்த்தம் இல்லை. நான் செஞ்சதுக்கு அவகாசமாக வாங்குறதுக்கு நான் செஞ்சது மட்டும் வாங்கணும். இப்ப நான் போய் கேட்கிறார், எந்த காசு நான் கொடுத்த காசு என்ற மனைவியோட கேட்கலாம், உறுதியாக கேட்கலாம். இதன் பாஷை உறுதியாக கேட்கறதுக்கு நான் செஞ்சது மட்டும் கேட்கலாம். எந்த காக்கா எனக்கு தாரது தாடா என்று கேட்க தேவையில்லை, அவன் தந்தால் வாங்கலாம். நான் எந்த காசு எனக்கு தனியாக கேட்கலாம், உறுதியாக கேட்கலாம், எடு எடு நான் வச்சு தாங்கோ என்று கேட்கலாம். அது மாதிரி நீ செஞ்ச தொழுகை அல்லாவிடம் கேட்கலாம். யா அல்லாஹ், நான் தொழுகை இருக்கிறான், அந்த தொழுகைக்கு எனக்கு பதில் தரணும். தருமா இல்லையா அடுத்த விஷயம், அது அல்லாஹ்வுடைய. நான் செஞ்ச ஹஜ்ஜுக்கு கூலி கிடைக்க வேண்டும், நான் செஞ்சதுக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்கலாம். தவிர மத்தவன் செஞ்சது கிடைக்க மாட்டார் என்று அதில் அர்த்தம் இல்லை. தஃப்சீர் எடுத்து பாருங்கள். அல்லைசலின்சானி இல்லா மா சஆக்கு அப்படின்னு சொன்ன, அப்ப தாய் மூத்தாயின புள்ளை கோதினால் கிடைக்கும், கிடைக்க மாட்டார் என்று சொல்லல. இனி ஒரு ஹல்லத்திலே போய் சென்று அவர் ஓதினால் கிடைக்கும், இப்ப கிடைக்க மாட்டார் என்று எங்கே உனக்கு கிடைச்சது? இதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அந்த தாய் செல்ற மகனே, அப்படி என்றால் ஆயிஷா பீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நாயகம் ஒவ்வொரு நாளும் 9 நாளிலே மனைவிமாரிலே ஒரு டைம் ஆயிஷா நாயகி கிடைக்கும். ஒரு நாள் ஆயிஷா பீபிக்கு அப்படி வரும். அப்ப அதுக்கப்புறம் சௌதா பீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார், நாயகமே எனக்கு கொஞ்சம் வயசாயிட்டு நீங்க எந்த
ஊயத்திலே. அதுதான் அந்த நாயகத்துடைய மனைவிமார்கள் ஒரே பக்கத்து வீட்டிலே தான் ஹுஜராத் என்ற சூறாவிலே அந்த ஹுஜராத் ரூமுகள் என்று சொன்னதுக்கு காரணம் மனைவிமார்கள் அப்படி பார்த்திருந்தார். அப்படித்தான் நாயகம் சொல்றார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி கிட்ட போற நேரம் 9 நாள்ல ஒரு நாள் ஆயிஷா பீவி கிட்ட. அப்ப சௌதா பீவி சொன்னார், நாயகமே எந்த நாள்ல நீங்க பகல் மட்டும் என்கிட்ட வந்தா போதும், இரவிலே ஆயிஷா பீவி கிட்ட நீங்க படுக்கலாம். ஏனென்றால் அந்த வீட்டிலே இருந்துதான் நாயகத்துக்கு ஒகிரங்கினது நேர கூட. அதவே அது நான் ஒரு சபபாய் மாறலாம், காரணமாக மாறலாம். எனவே நீங்க அங்க படுக்கலாம். இது நம்மட விஷயம். அந்த ஒவ்வொரு நாள்லையும் மிட் நைட்ல நாயகம் ஜன்னத்துல் பக்யாவிலே போய் துவா கேட்கிறார். யாருக்கு? மௌத்தாயினவர்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சேர்த்து துவா கேட்கிறார். அப்ப துவா செஞ்சாலும் கிடைக்கும் என்று வாரார். அப்ப இவர் என்ன பதில் செல்றார் பாருங்கள். கூறுமக்கு நல்லவரோடு சேர்ந்து நிற்க வேண்டும். இது போல நாம இப்ப நல்ல கூட்டாளி, நல்ல அத்திர வியாபாரி இங்க வாரன்னு வைப்போமே, அப்படி யாரையும் காணல. சில பயானங்கள் போனால் அத்திர விற்கிறார்கள் வருவார். நல்ல அத்தர வியாபாரி இங்க ஒன்று வந்தால் அவனோட நாம கூட்டு கூடினால் அவனுக்கு பக்கத்துல போயிருந்தால் 3 வகையிலே கிடைக்கும். ஒன்று, நாம காசு கொடுத்து வாங்கினால் அவன் அத்தர் தருவார், பூசினால் நல்ல வாசம் வரும். 2வது ஒன்று, காசு கொடுத்து வாங்குறதுக்கு இல்ல. சிலாக்கள் இது நம்ம மார்க்கெட்டிலே மாங்காய் விற்கிறார்கள் இருக்கானே, அவர் மாங்காய் வச்சிருப்பார். ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பீஸ் கொடுப்பார். சில ஆக்களை போய் காசு கொடுத்து வாங்க அந்த லெவல் துண்டு வாங்க நல்லா அடுத்த துண்டு வாங்கி சூப்பராகி அவனுக்கு 10 மாங்காயில 10 அது போதும். இப்படி கொஞ்சம் வாக்கள் இருக்கு. அது மாதிரி இல்லை பாருங்கள். அத்தர் கடையில வந்து போட்டு அத்தரை விற்கிறவன் கிட்ட வந்து அத்தரை வாங்கினா நல்ல வாசம் கிடைக்கும். 2வது ஒரு கூட்டம் இருக்கு, எப்படி நாம வாங்க மாட்டார், அடுத்தவன் வாங்கினால் அதுல இருந்து பூசி கொடுத்தாலும் நல்ல வாசம் கிடைக்கும். 3வது ஒன்று இருக்கு, 2ம் இல்ல, ஏதோ ஒருவன் நல்ல ஸ்ப்ரே அடிச்சு வந்தால் அழகான மலம் அது பாட்டு போகும். எப்படி இருந்தாலும் அத்தர்காரன் கிட்ட நின்றால் நல்ல வாசம் தான் வரும், அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. எப்படி நிறுத்தாலும் நீ அவனோட போய் பையத்தை செஞ்சாலும் கிடைக்கும், நீ பையத்தை ஒன்றும் செய்யல பார்த்துட்டாலும் கிடைக்கும், ஒன்றும் இல்லை அவருக்கு பக்கத்திலே போய் சும்மா உலாத்தினாலும் கிடைக்கும். இந்த 3 வகையிலே உனக்கு நல்ல வாசம் தான் கிடைக்கும். எனவே எங்கட வளாத்துக்குள்ள வந்தால் நல்ல வாசம் அடைக்கும் என்றதில் சந்தேகம் இல்லை. உன்னோட யாரும் வந்து இங்க வையத்தை செய்யணும் என்று செல்லல, செஞ்சால் மிக சிறந்தது, இல்ல வந்தாலும் நல்லது. எது போல குன் ஆலிமன்னவ் முத்தஅலிமன்னவ் முஸ்தமியன் என்று சொல்லுவார். ராத்தக்குன் காபிசாண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாளுகள் நம்ம அதை பற்றி கலைப்போம். இப்படி இது ஒருவன் கூட்டாளியா இருந்த யாரோட பாருங்கள், 2 வருஷம் சவுதியாவிலே போய் ஷாஃபி மாமாய் வந்த கொஞ்சம் வாக்கள் இருக்கானே அவரோட சேர்ந்தால் கொல்லனுக்கு என்ன சொல்லுவார்? கொல்லன். எல்லா இடத்துலயும் கொல்லன். மரல் துப்பி காலி ராய் துப்பி காலி என்ன நம்ம எல்லாம் காலியான் மாத்தம் இல்லை நெகுல அப்படியே என்னென்றாலும் பாருங்கள். அந்த கொல்லனுக்கிட்ட இருந்தா என்ன வர போறார்? அவன் நெருப்பிலே போட்டா அதிலே நின்று அடிக்கிற அந்த வாசவும் அந்த நெருப்பு வந்து நம்முடைய சத்திலே பட்டால் கிழிஞ்சிடுவார். அது டைரக்டா போனாலும் இனி இல்லை, அவன் ஏதோ அங்க நல்ல வாசம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்கு மோசமானதுதான் அங்கேன்னு கிடைக்கும், நலவொன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை. எனவே நல்லாக்கள் வந்தால் இந்த அத்தர் வியாபாரி கிட்ட வந்த பலம் உனக்கு கிடைக்கும். இதான் சொல்றார், உண்ட கூட்டாளி நல்லவனாயிருக்க வேண்டும், நல்லவரோட நீ சுகுபத்தாக வேண்டும், நல்லவரோட நீ சேர வேண்டும். இப்படி சேர்ந்தால் வாழ்க்கையும் வெளிச்சமாகுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா